வெல்கம் டு பிபி பெட்டர் பேட்டர். எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கருப்புளுந்த கஞ்சியை எப்படி பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம கருப்புளுந்த கஞ்சியில வெறும் கருப்பு உளுந்து மட்டும் இல்லாம 8 மில்லட்ஸும் 6 ட்ரெடிஷனல் ரைஸும் கலந்துருக்கும். 250 ml இல்ல ஒரு பெரிய கிளாஸ் நிறைய கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் நம்ம கஞ்சி மிக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு ப்ரிப்பேர் பண்றேன், அதனால கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறேன். கஞ்சை அடுப்புல வச்சு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கட்டி இல்லாம நல்லா தண்ணி ஊத்தி தண்ணியா கரைச்சுக்கோங்க. மேபி இந்த 250 mlக்கு ஒரு 100 ml ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டினியூவஸா இது மாதிரி ஸ்டேர் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா கண்டினியூவஸா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது இந்த கன்சிஸ்டன்சி இது மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா கரைச்சுக்கணும். இப்போ இந்த கரைச்சு வச்ச இந்த கஞ்சி மிக்ஸை நம்ம அடுப்புல வச்சு நல்லா வேக வைக்க போறோம். கஞ்சி எந்த பாத்திரத்துல ரெடி பண்ண போறீங்களோ அதை அடுப்புல வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணதை அந்த பாத்திரத்துல ஊத்திருங்க. நிறைய பேர் வீட்ல கஞ்சி கட்டி கட்டியா இருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். எந்த கஞ்சி மிக்ஸா இருந்தாலும் நல்லா தண்ணியா மிக்ஸ் பண்ணிட்டு அதை கைவிடாம தண்ணி விட்டு கரைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டியும் பிடிக்காது, கஞ்சி கன்சிஸ்டன்சில சூப்பரா இருக்கும். கைவிடாம கஞ்சி கிண்டுறது ரொம்ப முக்கியம். அப்பதான் கட்டி பிடிக்காது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இந்த மாதிரி கஞ்சி கிண்டிட்டே இருக்கும்போது கட்டி ஆகுதுன்னா கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆயிடும் அண்ட் கஞ்சி கன்சிஸ்டன்சி கட்டி பிடிக்காமையும் இருக்கும். இப்போ நம்ம கஞ்சி திக்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு தேவையான தண்ணியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம லூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஞ்சியை வேக விடணும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போய் நல்லா வெந்து நமக்கு அந்த கஞ்சி ஃப்ளேவரும் கஞ்சி டேஸ்ட்டும் கிடைக்கும். நம்ம கஞ்சி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு அண்ட் வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட கஞ்சியோட டேஸ்ட்டை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் வெங்காயம், உங்களுக்கு வேணும்னா மாங்காய், பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வெறும் தயிரும் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, அவங்க தயிர் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா தேங்காய் பாலோ இல்லை பசும்பாலோ நாட்டு சர்க்கரையோட ஆட் பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட கஞ்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வெறும்னையும் குடிக்கலாம், வெஜ் ஆர் நான்வெஜ் சைட் டிஷ்ஷும் வச்சு சாப்பிட்லாம் அதோட. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கஞ்சி மிக்ஸ் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, நீண்ட ஆயுளோட வாழுங்க.